ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிஸ்டி ஸ்டடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்ஸில் மென்சுரேஷன் கான்செப்ட்லேருந்து பார்க்க போகிறோம். வாட்டர் tank is in the form of cube of size 2 meter. It has an inlet is in the shape of a circle with a radius 3.5 centimeter. How long will it take to fill the tank approximately if the water is flowing at the speed of 2 meter per second? கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு க்யூப் ஷேப்பில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, கனசதுர வடிவத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ இதோட சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வழியாக, சரிங்களா, இன்லெட் வழியாக வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகுது. இன்லெட்டோட ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க 3.5 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வழியாக வாட்டர் வந்து 2 மீட்டர் per செகண்டில் உள்ளே வருது. 2 மீட்டர் per செகண்டில் உள்ளே வருது. சரிங்களா? இப்போ நான் இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3.5 எப்படி எழுதிக்கலாம்? 7/2ன்னு எழுதிக்கலாம். 7/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதை மீட்டராக மாற்றுறதுக்கு டிவைட் பை 100, அப்போ 7/200. இப்போ ரேடியஸ் எவ்வளோ மாறிடுச்சு? 7/200 மாறிடுச்சு. இப்போ வாட்டரை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா வால்யூமை வந்து பார்த்திங்கனாலே ஈக்குவல் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டோட வால்யூம்னு என்ன பண்ணிக்கிறேன்? ஈக்குவல் பண்ணிக்கிறேன். எந்த ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா க்யூபோட வால்யூமையும், இது என்னது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா, சிலிண்டரோட வால்யூமையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ க்யூபோட வால்யூம் ஃபார்முலா A cube, சிலிண்டர் வால்யூம் ஃபார்முலா πr²h. ஓகேவா? அப்போ ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 க்யூபா. இங்கே பையோட வேல்யூ 22/7. ஆர் வந்து கொடுத்துட்டாங்க 7/200. இன்ட்டு 7/200. ஹச் வந்து எனக்கு வேணும். ஆக்சுவலாக இன்லெட் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, சரிங்களா, 2 மீட்டர் per செகண்டில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதா. இப்போ இதோட ஹைட்டு வந்து வேணும். ஹைட்டுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டி ஃபார்முலா எழுதிக்கிறேன். டி ஃபார்முலாங்கிறது என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், அந்த இது எழுதிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஃப்ளோ ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் எவ்வளவு? 2 இன்ட்டு டைம் வந்து எனக்கு தெரியாது, டி. அப்போது டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டி வருது. அதை என்னன்னு வச்சுக்கலாம்? ஹச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஹச்சுக்கு பதில் நான் எழுதிக்கிறேன் 2t. ஓகேங்களா? இப்போ 8 இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 7/200 இன்ட்டு 7/200 இன்ட்டு 2t. இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். 7க்கு 7 கேன்சலு. ஸோ இந்த 2 வச்சு அடிக்கலாமா? 100, இங்கே 11, அப்புறம் இந்த 2 வச்சு இங்கே அடிக்கலாமா? 100. ஸோ அங்கிட்டு கொண்டு போகிறேன். ஸோ டிவைட் அங்கிட்டு போனால் மல்டிப்ளையா. ஸோ என்ன வந்துடும்? 8, 4 0 வருமா? டிவைடட் பை 11 77. டி ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இது வந்து செகண்டில் இருக்குது, நான் மினிட்டுக்கு மாத்திரேன். ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே மினிட்டில் இருக்கா. ஸோ நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை 60. இதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணேன்னா 4 2 8, இங்கே அடிச்சோன்னா 3. ஸோ அப்போ 4000 டிவைட் பை 77. 3 மல்டிப்ளை பண்ணால் 7 21 231. சரிங்களா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா டீக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ டிவைட் பண்ணுவோம். இப்போ 4000 231 டிவைட் பண்ணுறேன். 1 9. 9 3 போச்சுன்னா 6 1 0. இப்போ 231 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இது பக்கத்தில் இந்த நியர்பை வேல்யூ வருதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் 7 பக்கத்தில் இருக்க மாதிரி பச்சு பார்க்குறேன். 7 7 21, மிச்சம் 2, 14 16. சரிங்களா? ஸோ 7 கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு.
1 7 சரிங்களா? ஸோ அப்போது நியர்பை 17 வரதுனால ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17.3 மினிட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷினு சரிங்களா? ஸோ கண்டிப்பாக புரியும். ஸோ பாருங்கள்.